ஹாய், வெல்கம் டு ஜெஃப் த்ரைவல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அதுக்கு முன்னாடி ஜெஃப் த்ரைவல்ட்க்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம பொதுவாக யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். கரெக்டாக அதுதான் நம்மளோட உண்மையான ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம். அதை எப்படின்னா, நமக்கு செட் ஆவாங்களா இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லை ஏதாவது மாஸ்க் மாதிரி, மாஸ்க் இன் த சென்ஸ் அவங்க நம்மக்கிட்ட பொய்யை நடிக்கிறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது 1960s அமெரிக்காவில் இருந்த ஒரு 17 வயசு பையன் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியான FBI ஏமாற்றி பல $1,000,000 திருடுறான். ஏன்? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் ஆளை அடிக்கலை, மிரட்டலை, குத்தலை, கத்தி எடுக்கலை, கன் எடுக்கலை, இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அவன் அதுக்கு பதிலாக அவன் மூளையை யூஸ் பண்ணியிருக்கான். யோசிச்சு பாருங்கள், எதுவுமே இல்லாமல் அவனுக்கு ஹியூமன் சைக்காலஜி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எந்த இடத்துல அடித்தா நமக்கு காசு வரும் அப்படின்றத அழகாக யூஸ் பண்ண. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரையும் பிளாக்மெயில் பண்ணலை, மிரட்டலை, வேறு எந்த விஷயமும் பண்ணலை. ஆனால் அவங்கக்கிட்ட காசை மட்டும் அடிக்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படம் 2002 வந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ ஆக்ட் பண்ண, லியோனார்டோ டிகாப்ரியோ ப்ளஸ் டாம் ஹாங்க் 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ண படம் தான் கேட்ச் மீ இஃப் யூ கேன். இந்த படத்தை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒரு படம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் சவுண்ட் இருக்காது, இந்த பெரிய ஆக்ஷன் அப்படி இப்படின்லாம் இருக்காது. படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயந்தான் நமக்கு இன்றைக்கி உள்ள அலசி ஆராய்ஞ்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த படத்தை பார்த்து கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூவோட மெயின் மோட்டிவ். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் இந்த சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட ஐடென்டிட்டி அண்ட் ப்ரோக்கன் ஹோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை எங்கே சொல்லணும் அப்படின்னா, மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு திருடன் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தான். போலீஸு திருடனை ஏமாற்றிட்டு விளையாடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஸ்பீல்பர்க் அதை ரொம்ப ஆழமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஸ்பீல்பர்க் ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டு ஒரு விஷயத்தை அது மாதிரி ஒழிச்சு வச்சுருக்காரு. அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது த பெயின் ஆஃப் ப்ரோக்கன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்டை இதில் அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம படத்தில் ஹீரோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதில் ஜூனியர், அவரோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் தான் ரோல் மாடலாக பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் 2 பேருக்கு ஒத்து போகாதனால பிரிஞ்சு போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை ஏற்றுக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடுறவர் தான் நம்ம ஹீரோ. ஏன், எதுக்கு அந்த புது வேஷங்கள், புதுப்பாக வேஷம் நிறைய கெட்டப்லாம் போட்டு போய் ஏமாற்றுவோம்? ஏன், எதுக்கு? ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பைலட்டாக போவோம், இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோ டாக்டராக போவோம், இன்னொரு இடத்துல லாயராக போவோம். நமக்கு படம் பார்க்குற நமக்கு ஏன், எதுக்கு அப்படின்னு அடுத்தடுத்த கொஸ்டின் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு அந்த கேரக்டருக்கு நம்மளோட சொந்த அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்ல ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய பயம். அந்த பயத்தை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு டைம் ஒரு கெட்டப்பில் போயிட்டு எல்லோரையும் ஏமாத்துறேன். நாமளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு யாருக்கும் பிடிக்காது. நம்ம வேறு யாராவது மாறினா மட்டும்தான் நம்ம உலகம் நம்மளை மதிக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த கேரக்டரில் இருந்தவங்க ஒரு 17 வயசு பையன் தெரியாமலும் ஏமாத்துறான். அதுதான் இந்த படத்தோட பிளாட்டு. ஆனால் அவன் பணத்துக்காக திருடலை. அதுதான் மெயின் ட்விஸ்ட்டே. அதுதான்
அவன் வேணுன்ற அளவுக்கு நிறைய சம்பாதிச்சு கடன்லாம் இருக்கிறதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. அவன் அப்பாவுக்கு இருக்க கடன்லாம் முடித்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பில் தான் இருக்கான். ஆனால் ஒரு பெரிய ஒரு கார் வாங்கி கொடுக்குறான். திருப்பி அவங்க அம்மாவோட சேர்ந்து அந்த ஒரு ஃபேமிலியை இது பண்ணணும் அப்படின்றதுல ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் இவர் பண்ணுறார். ஆனால் அந்த எமோஷனில் அவர் பண்ணுற ஒன்று ரெண்டு இது தான் அவர் சொல்கிற அந்த ஒரு பொய் அப்படின்றது தான் அதை வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து பெரிய ட்விஸ்ட் ஆகுது. ஏன் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான், ஒரு சிச்சுவேஷனால் அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட தனியாக வந்துடுறாரு. இதோட விஷுவல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இதுவும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் போகிற ஒரு இடத்துலையும் ஒரு பேங்க்கில் போய் இது பண்ணுறதும் அவங்க யூஸ் பண்ணுறதும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்பீல்பர்க் மட்டும் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஜாஸ் கான்ஸ்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தில் வந்து கலர் கிரேடிங்கை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த டோன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு அந்த சீனோட இம்பேக்டை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத சூப்பராக கவனிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தில் ஸ்டார்டிங்கில் வரும்போது ப்ராங்க் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோடு இருப்பாங்க. அதில் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வார்ம் வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கும். அந்த டோன் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியை இது பண்ணுற மாதிரி அவங்க காட்டுவாங்க. ஆனால் எப்போ அந்த கேரக்டர் வீட்டை விட்டு வெளியே ஓடி தப்பு செஞ்சு அந்த இதை வந்து அவங்களுக்கு பழகிடுதோ அப்போத்துலேருந்து அவரோட கலர் கிரேடிங் வந்துட்டு கோல்டு கலரில் ஆகும். அதாவது ப்ளூவும் கிரேவும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஆனால் அவன் வந்துட்டு அந்த கேரக்டர் இருக்கிறது எல்லாமே லக்ஸுரியான ஹோட்டல்ஸ் அண்ட் பெரிய பில்டிங்ஸ் அது எல்லாமே தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ப்ளூ ஸ்டோனில் இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சில் வார்ம் ரிச் ஃபீல் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது அதை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர்கிட்ட அதாவது ஹீரோ கிட்ட இப்போ கோடிக்கணக்காக பணம் இருக்குது, காசு இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரிதிங், வீடு, காரு, மிச்ச அதர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் இருக்குது. ஆனால் அவனுக்கு வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்கு அதாவது நம்மளோட பாசம் காட்டி கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, அப்படி நம்ம தனியாகவே இருக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு அந்த கலர் டோன் வச்சே நமக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் வந்து விஷுவல் அப்பீலிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ப்ராங்க் மாட்ட போகும்போதெல்லாம் மழை பெய்யும். படம் முழுக்க அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ராங்க் எப்போல்லாம் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டுறாரோ மழை பெஞ்சிடும். இல்லை மழை பெய்யும் போது அப்படின்னா இவர் மாட்டியிருப்பார். அதை வந்து அழகாக ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்போல்லாம் FBI கிட்ட மாட்டுறாங்களோ அப்போல்லாம் தண்ணி அதாவது ஸ்க்ரீனில் வந்துட்டு தண்ணி மழை இது வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்ம இது மேலே தெளிச்சு விட்டு அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து அது வந்துட்டு ஒரு சிம்பாலிசமாக அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 ஷேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2 ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஃபஸ்ட்டு சீன் வந்து அதில் வந்து ஒரு ஹோட்டல் சீன், ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் சீன். அதில் வந்து FBI ஏஜென்ட் கால் வந்துட்டு துப்பாக்கியோட ப்ராங்க் இருக்கிறத ரூம்குள்ளே வந்துடுறாரு. ஆனால் ப்ராங்க்கு குளிச்சுட்டுலேருந்து வெளியில் வர்றாரு. ஆனால் காரில் வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு துப்பாக்கி நீட்டுறாரு, கன்னு நீட்டுறாரு. ஆனால் ப்ராங்க் உடனே டென்ஷன் ஆகலை, எதுவும் ஆகலை, சாதாரணமாக சிரிச்சிட்டு சரி சார் நான் ஒரு சிகரெட் மட்டும் அடிச்சுக்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது ப்ராங்க் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு எதுவுமே இல்லை, சிரிச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி போ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு இவரும் காலும் அவர் என்ன பேசின போய் சரி போயிரு அப்படின்னாங்க. ஆனால் அந்த வாலெட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தான் அந்த டைமுக்குள்ளே அந்த மியூசிக் அந்த சீனில் பர்டிகுலர் சீனில் அவர் தம் அடிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த ஒரு சீனில் அவருக்கு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவார். அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு செகண்டில் டப்புன்னு டிகாப்ரியோ வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். 2வது சீன் வந்து படத்தில் கிளைமேக்ஸ் கிட்ட நம்ம போக வர ஒரு சீனு. ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ப்ராங்க் வந்துட்டு யாரும் இல்லாத தனியாக தான் இருக்கும். அதாவது
நம்மளை துரத்திட்டு வர்றது இந்த FBI ஏஜென்ட் காலுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். கால் வந்துட்டு ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நீ எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜெயிச்சிட்ட அப்படின்னு நினைக்காத, கெத்தாக இருக்காத, இல்லை பிராங்க், இந்த உலகத்தில் நீ பேசுகிறதுக்கு வேறு யாருமே இல்லை, நீ ரொம்ப தனியாக இருக்கிற, அதை நீ புரிஞ்சிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு தொடர்ந்துற போலீஸ்காரன் அந்த ஒரு திருடன் போலீஸ் அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு அந்த திருடனோட உண்மையான சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்ற ஒரு சீனை வந்துட்டு 2 பேரும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை இந்த ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு பாண்டிங்கை வந்து ரொம்ப அழகாக ஒரு சீனாக காட்டிகிட்டே வருவாங்க. இதில் வந்துட்டு ஒரு சண்டை போட்டால் தான் க்ரைம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சண்டை போடாமலே என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப க்ரிப்பிங்காக என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு யூஸ் பண்ண படம் தான் கேட்ச் மீ இஃப் யூ கேன். இதை வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா எப்படி போய் ஒரு இடத்துல போய் மாட்டுவாங்க, அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுன்றதை அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு கிரேட் ஆக்ட்ரஸ் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாம் ஹேங்கும் சரி அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ சரி 2 பேரும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு ஒரு 2 பேரை வச்சு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை என்னால் எடுக்க முடியும் அப்படின்றத ஸ்பீல்பர்க் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம எந்த ஒரு பெரிய எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றது வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்கள் இந்த படத்தை வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த படத்தை வேறு எது கூடயே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த படத்தோட உங்களால் ரிலேட் ஆக முடியாது. இது வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மூவி அப்படின்றனால ஒரு 2 பேருக்கு நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் தான். அதனால் நான் வந்துட்டு அதில் பெருசாக இது பண்ணி பெரிய ஆக்ஷன் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு மைண்ட் கேம் வந்துட்டு இந்த இதில் வந்து அழகாக விளையாடிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து இந்த படத்தில் வந்து செக் யூஸ் பண்ணுவார். ஹீரோ வந்துட்டு செக்கை வந்து ஃபேக்காக ஒரு செக்கை கொடுப்பாரு எல்லா பேங்க்லேயும். அந்த செக்கை எப்படி ரெடி பண்ணுறாரு, அந்த ஒரு இதுலேயும் எப்படி ஒரு சீன்லேயே அவரை செக்கை ரெடி பண்ணி எப்படி ஒரு பேங்க்காக அவர் கொடுத்து ஏமாத்துறாரு அப்படின்றது வந்துட்டு அழகாக காட்டியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சீனு நீங்கள் இந்த படத்தில் பார்க்க ஸ்லோ பர்னிங் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு படம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு 16+, 18+ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெச்சூர்டல்ஸ் மட்டும் பாருங்கள், சில சீன்ஸ் இதில் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அண்ட் இதை வந்து மெச்சூர் அடல்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மஸ்ட் ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டைம். நான் திருப்பி அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பெரிய சின்ன ரெக்வஸ்ட், இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ப்ளீஸ் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த சேனலை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.